குடும்ப நல நீதிமன்றம் உள்ளிட்ட கீழமை நீதிமன்றங்களில் மின்னணு மனு தாக்கல் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, விவரங்களை விரிவா சொல்லுங்க. வணக்கம். நீதிமன்றங்களில் வழக்குகளை ஃபைலிங் முறையில் தாக்கல் செய்ய கட்டாயப்படுத்துவதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுள்ளது. கொட்டும் மழையில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து நீதிமன்றங்களிலும் ஃபைலிங் முறையில் மட்டுமே வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் வழக்குகளை ஃபைலிங் முறையில் தாக்கல் செய்வதில் பல்வேறு சிரமங்களை வழக்கறிஞர்கள் சந்திப்பதாகவும், வழக்கு தாக்கல் செய்யப்படக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாத காரணத்தினால் ஃபைலிங் முறையில் வழக்குகள் மிகவும் காலதாமதமாக தாக்கல் செய்யப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மற்றும் பல்வேறு சங்கங்கள் சார்பில் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் தலைமையில் தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கொட்டும் மழையில் தற்போது இந்த வழக்கறிஞர்கள் சாலை முறையில் ஈடுபடுவதற்காக முயற்சித்தார்கள். அப்போது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பில் தலைமை வகித்த மோகனகிருஷ்ணனிடம் சென்று அமைதியான முறையில் போராட்டத்தை கைவிடுமாறு அவர்கள் தரப்பில் அறிவுரையானது வழங்கப்பட்டது. மழை காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் காரணமாகவும் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறை தரப்பில் அறிவுரையானது வழங்கப்பட்டிருந்தது. இதையடுத்து வழக்கறிஞர்கள் அனைவருமே மீண்டும் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று அந்த இடத்திலேயே குடையை பிடித்தவாறு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஊழியர்களுக்கு முறையான பயிற்சி அளித்து ஃபைலிங் நடைமுறையை படிப்படியாக கொண்டு வர வேண்டும் என்றும், அதுவரை நேரடியாகவும் ஃபைலிங் என 2 முறைகளிலும் வழக்குகளை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் இந்த அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இதே முறையை பயன்படுத்திதான் இந்த போராட்டமானது நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் அனைத்து கீழமை நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் சார்பில் இந்த ஃபைலிங் நடைமுறையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில்தான் இன்றைய தினம் கொட்டும் மழையிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் சார்பில் இந்த மழையிலும் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.